கிடைச்சிருச்சு. இனி நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நல்ல வேலை பின்பக்க கதவை தாப்பப்படாம வச்சிருந்தோம். ஃபேன்டாஸ்டிக். கலக்கிட்டீங்க பாரு. மாலதி பெத்த 2 குழந்தையோட ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் லேமினேட்லாம் பண்ணி எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கா பாரு. உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? இல்லம்மா, அப்படிலாம் எதுவுமே நடக்கல. இத ராத்திரியே எடுக்கலான்னு பார்த்தேன், முடியாம போயிடுச்சு. ஆனா காலையில சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சது. சுந்தர செக்கப்க்கு கூட்டிட்டு மாலதி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா. ரங்கநாதன் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. மீதி இருந்தது அம்சவல்லி மட்டும்தான். அப்புறம் எப்படி எடுத்த? அவளுக்கு தூக்க மாத்திரை கலந்த டீயை குடிக்க வச்சு, என் புள்ள பிழைக்கிறதுக்காக இப்பவே அறுபடை வீட்டுக்கு போறேன்னு நல்லவ மாதிரி பேசி அவ தூங்குனதும் இத அலுங்காம கொலுங்காம எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால இப்போதைக்கு யாருக்கும் என் மேல எந்த சந்தேகமும் வராது. குட், வெரி குட். சரி, இந்த சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் எதுவும் அந்த வீட்ல இல்லையே? அப்படின்னா அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு சர்டிபிகேட் டூப்ளிகேட் நகல்னு சொல்லுவாங்களே. ஓ, ஜெராக்ஸா? அதானே இப்ப நானும் சொன்னேன். அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். இது மட்டும் தான் இருந்துச்சு. அதான் எல்லாத்தையும் பக்கவா லேமினேட் பண்ணி வச்சிருக்காளே, அப்புறம் எதுக்கு ஜெராக்ஸ்லாம் எடுக்க போறா அவ? அதுவும் சரிதான். சரி, இதுல ராகினி பத்மினின்னு இருக்கே, இதுல தியாவுக்கு அவங்க வச்ச பேர் என்ன? எப்பவும் மாலதி கூடவே இருக்கிற குழந்தை பேரு ராகினி. உன்கிட்ட வளர்ந்த தியா பேரு பத்மினி. பத்மினி. அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத வச்சு ஏதோ பண்ணி மாலதி கிட்ட இருந்து தியாவை திரும்ப வாங்க போறீங்கன்னு தெரியுது. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். எனக்கு விருப்பம் இல்ல. நீ சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. ஆனா எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட. நீ கேட்காமலே நான் ஒண்ணு செய்யறேன். இந்தா 50,000. 50,000மா? ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ஜாய் பண்ணு.
ஆனா பக்கத்துல இல்ல. ஆ. நீ இதுக்கு முன்னாடி எங்க தலைமறைவா இருந்தியோ அங்கே போயிரு. தேவைப்பட்டா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். அம்மா பணம் தீரத்துக்குள்ள வந்துருங்கம்மா. வரேன். போ. வரேன் வரேன். அப்பா, ஒரு வழியா நம்ம வேலை முடிஞ்சது. இனிமேதான் நம்ம வேலையே ஆரம்பம். அழாதடா செல்லம். அழாதீங்க, இது முடிய போது. ஓ. முடிஞ்சிருச்சுடா செல்லம், அழாதடா. இப்ப போட்ட இன்ஜெக்ஷன் ஜாண்டிஸ்கானது. நெக்ஸ்ட் டைஃபாய்டுக்கு போடணும். இன்னும் 3 மாசத்துல போட வேண்டியிருக்கும். டேட் ஃபைல்ல நோட் பண்ணிருக்கேன். டாக்டர், குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு? கரெக்டான வெயிட், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கா. என்னென்ன மருந்து சாப்பிடணும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும்னு இதுல நான் நோட் பண்ணிருக்கேன். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால ஃபீவர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால டென்ஷன் ஆக வேண்டாம். இதுல இருக்கிற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாத்துக்கங்க. தேங்க் யூ. தேங்க்யூ டாக்டர். மெடிசன்ஸ் எல்லாம் இங்கேயே வாங்கிடலாம். இவங்க ஃபார்மசில வாங்கலன்னா வெளியில எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரியே தான் எழுதுவாங்க. அப்புறம் ஃபீவர் வருங்கிற மேட்டரை அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டு, கொஞ்சம் ஜுரம் அடிச்சா கூட அப்புறம் ஐயோ அம்மான்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்க. நந்தினி, நீங்க போங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிம்மா. ஹே, சரி நந்தினி, எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ, குழந்தை எப்ப பிறந்துச்சு? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பொண்ணா? பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மா, எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 மாசம் ஆச்சு. தடுப்பூசி போடுறதுக்காக வந்தேன். ஆமா, நீ என்ன இங்க வந்திருக்க? என் அக்கா, அதான் என் பெரியம்மா பொண்ணு. அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். வாங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு. 2 பேரும் வந்துட்டு போங்களேன். வீடு பக்கத்துலயா? இந்த ஏரியாக்கு எப்ப வந்த? என் ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது, இங்க குடி வந்துட்டோம். அப்படியா? அப்படித்தான். சரி, கிளம்பலாமா? இல்ல, இன்னொரு நாள் வரேனே. குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்கு. அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது இல்லையா? உன்னை நான் எங்கேயும் அலைய சொல்லலடி. என் வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன். உன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொல்றேன். இல்ல, அது வந்து என்ன இப்படி யோசிக்கிற? எத்தனை நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணிருக்கோம். சார், நீங்களாவது சொல்லுங்களேன் சார். என்ன நந்தினி, நான் இவ்ளோ ஆசையா கூப்பிடுறேன், ஏதோ 3வது மனுஷி வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இவ்ளோ தயங்குற? அது இல்லடி, வந்து நந்தினி ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துருவோம். அதுக்கு இல்லைங்க, நான் அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆக போகுது? வீடுங்க இங்க பக்கத்துல 2 தெரு தள்ளிதான். 2 தெரு தள்ளி தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? வா, நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், பேசிட்டு இருங்க. சரி. குழந்தை கொடு. ஏய். ஒண்ணுலடா. உன்ன மாதிரி அழகா இருக்குடி. மூக்கு உன்ன மாதிரி இருக்குல்ல? அம்மா மாதிரி இருக்கியாடா நீ? நந்தினி இரு, நான் வரேன். மெதுவா பார்த்து. வாங்க. நந்தினி, இதான் எங்க வீடு. நைஸ். வாங்க. இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். என்ன சார், இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க? ஒரு 2 நிமிஷம் தானே, காஃபி சாப்பிட்டாது இல்ல போங்க. அதுக்கு இல்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. குழந்தைக்கு வேக்சினேஷன்ங்கிறதுக்காக தான் மீட்டிங்கே தள்ளி போட்டேன். நான் கண்டிப்பா போகணும். எப்படி நான் அவளை பிக்கப் பண்றதுக்கு வருவேன்ல, அப்போ உங்க வீட்டுல காஃபி சாப்பிடுறேன். சரியா? 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே சார். வரமா பாத்துக்க. சரிங்க, சரி வா. வா நந்தினி, உள்ள வா. பாத்து. வா.
உட்காரு. பாத்து உட்காரு. நந்தினி நீரு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஏய், நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இதுல என்னடி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? ஜூஸ் தானே, இரு எடுத்துட்டு வரேன். பாப்பாக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தேன். சரி இரு வந்துடுறேன். ஏய் குட்டி, என்ன பாக்குறீங்க? இடம் புதுசா இருக்குன்னா இதுதான் உங்க சரண்யா ஆண்டியோட வீடு. சரண்யா ஆண்டியும் உங்க அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். எப்பவும் பிரியவே மாட்டோம். அதான் பிரிஞ்சுட்டோமேடி காலேஜ்க்கு அப்புறம். காலேஜ்க்கு அப்புறம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மீட் பண்றதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்தா பிடி. என்னடி பண்றது? என்னதான் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பொண்ணுங்களோட நட்பு கல்யாணத்தோட முடிஞ்சு போயிருது. ஆனா ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்ல. எப்பவும் போல கடைசி வரை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆயிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் ஆம்பளைங்க மேல பொறாமையா இருக்கு. நாமெல்லாம் கூட பரவாயில்ல, அடிக்கடி மீட் பண்ண முடியலனாலும் அப்பப்ப மீட் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாரு. நம்ம காலேஜ் குவீன் தனியா இருக்காளே, அவளுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆன மறுநாளே ஹஸ்பண்டோட மலேசியாவுக்கு போயிட்டா. பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோடையும் எந்த கான்டாக்டும் இல்ல. அவளாவது மலேசியா போய் செட்டில் ஆயிட்டா கான்டாக்டே கட் ஆயிடுச்சு. ஆனா இங்க உள்ளூர்லயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ரோஜா, ரேகா, மலர்விழி, காவேரின்னு யாரையாவது மீட் பண்ண முடியுதா பாரு. சரி விடுடி, ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? பொண்ணுங்க நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி உன் விஷயத்த சொல்லு. கடைசியா நான் உன்னை நீயும் உன் ஹஸ்பண்டோ தனி கொடுத்தன போகும்போது மீட் பண்ணது. அப்புறம் என்னாச்சு? உன் மாமியார் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? பல விஷயம் நடந்து போச்சு. அதெல்லாம் சொல்லி முடிக்கணும்னா எனக்கு ஒரு நாள் பத்தாது. அது மட்டும் இல்லாம அது மறக்க வேண்டிய சோகமும் கூட. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கல்பனாவும் மீனாட்சியும் தான். சரி விடு, தப்பானவங்களை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட நல்லவங்களை பத்தி பேசி சந்தோஷப்பட்டுக்கலாம். நீ சொல்ற அந்த நல்லவங்க உன் ஹஸ்பண்டும் உன் மாமியாரும் தானே? என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்டை விட என் மாமியார் தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அடி பாவி, எல்லா பொண்ணுங்களும் புருஷனுக்கு அப்புறம் தான் மாமியார் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ உன் ஹஸ்பண்டுக்கு மேல உன் மாமியாரை தூக்கி வச்சு பேசுற. அப்படி இல்லடி, என் ஹஸ்பண்ட் நல்லவர் தான். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா பொண்ணுங்க நமக்கு அமைற ஹஸ்பண்ட் தப்பான ஆளா இருந்தாலும் நாம நடந்துக்கிற விதத்துல அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நல்லவங்களா மாத்திடலாம். ஆனா ஒரு நல்ல மாமியார எந்த மருமகளாலையும் உருவாக்க முடியாது, தானா அமையணும். அப்படி ஒரு நல்ல மாமியார அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். நீ சொல்றத கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. சரி, இவ்ளோ நாள் கழிச்சு வந்திருக்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லு, நான் சமைச்சு வைக்கிறேன். இருந்து நீ சாப்பிட்டு தான் போகணும். இல்ல சரண்யா, தப்பா எடுத்துக்காத. கை குழந்தை. இதெல்லாம் ஒரு காரணமா? நம்ம என்ன காட்டுக்குள்ளையா இருக்கோம்? வீட்ல தானே இருக்கோம். இங்க இருக்கிறத உன் குழந்தை எந்த வகையிலயும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டா. என்னடா சொல்லும், ஆண்டி சொன்னது கரெக்ட் தானே? இல்ல சரண்யா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அங்க அத்தை. எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நம்ம சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீ ஹஸ்பண்ட மீட் பண்ணதே இல்ல. லஞ்சுக்கு அவரை வர சொல்றேன், உன் ஹஸ்பண்ட் வந்துடட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். புரியுதா? இல்ல சரண்யா, இப்பதான் எனக்கு வீடு தெரிஞ்சிருச்சுல, இனிமே அடிக்கடி நான் வர மாட்டேனா? நீ அடிக்கடி வரதான் போற, வரணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். ஒரு நிமிஷம் இரு, என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏய், நான் சொல்றது இரு, கேளு. நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரண்யா,
சொல்லுமா. என்னங்க இன்னைக்கு லஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சாரிம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, லேட்டா தான் வருவேன். எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீ சாப்பிட்டுரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு என் ஃப்ரெண்டும் வந்திருக்கா. உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்கா. நீங்க என்னடான்னா? இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ப்ளீஸுங்க, என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காகவாவது நீங்க சாப்பிட்ட உடனே கிளம்பிடுங்க. ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க, சொன்னா கேளுங்க. சரி, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வரேன், நீ சீக்கிரம் லஞ்ச் ரெடி பண்ணு. சரி ஓகே, ரெடி பண்ணிடு. ஓகே, பாய். குட் மார்னிங் சார். வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு வாசல்ல தான் சார் இருக்கோம். நான் வந்துறேன். வரீங்களா? வெயிட் பண்ணுங்க, வந்துறேன். சரி சார், நாங்க வெயிட் பண்றோம் சார். சீக்கிரம் வந்துறேன். தேங்க் யூ சார். பை. ஏய் வராராண்டி. ஏய், நீ இது வரைக்கும் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் கடைசி ஸ்டெப், இதுவும் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா நடக்கும்டி, நம்பிக்கையோட இரு. ஏய் வராரடி. வாமா. வணக்கம் சார். இவங்க தான் சார் அஞ்சலி, நான் சொன்னேன்ல. வணக்கம். சார் தான் ரமேஷ். இவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆமா, அந்த சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் கொடுங்க சார். பாப்போம். கூட நான் கொடுக்குறேன். பரவாயில்ல, என்னங்க சார்? ஆமா மேடம், நீங்க 2 சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்களே, இதுல எந்த குழந்தையோட பேரை எரஸ் பண்றது? சார் ஆக்சுவலி அந்த 2 குழந்தைகளுமே மாலத்திங்கிறவங்களுக்கு பிறந்த ட்வின்ஸ். ஆனா அவங்களுக்கு பிறந்தது ட்வின்ஸ் கிடையாது, ஒரு குழந்தைதாங்கிற மாதிரி சர்டிபிகேட்ல ப்ரூவ் பண்ணணும். அது எதுக்குன்னா அவங்க ஏற்கனவே எல்லாமே டீடைலா சொல்லிட்டாங்கம்மா. நீங்க எந்த சர்டிபிகேட்டை எரஸ் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லுங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன். சார் அதுல ராகினிங்கிற பேர் இருக்கிற சர்டிபிகேட்ல எதுவும் பண்ண வேண்டாம் சார், அது அப்படியே இருக்கட்டும் ரெக்கார்ட்ல. ஆனா அந்த பத்மினின்னு இருக்குல்ல சார், அதை மட்டும் எரேஸ் பண்ணோம். முடியுமா சார்? பாத்துக்கலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் கோயம்புத்தூர் ஆபீஸ்ல யாரையா தெரியுமான்னு கேட்டீங்களாமே? ஆமா சார், யாராவது தெரியுமா? என் மச்சான் அங்கதான் ஒர்க் பண்றாரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்கம்மா. பண்ண முடியுமா சார்? பண்ணலாம், கொஞ்சம் ரிஸ்கான மேட்டர் தான். கோயம்புத்தூர், சென்னை இது எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபா ஆகுமா? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? பிரியா சொன்னதுக்காக தான் நான் இவ்வளவு கம்மியா கேக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கப்பம் கட்டணும், அப்பதான் ஃபர்தரா எந்த பிரச்சனையும் இல்லாம கிளியரா பண்ண முடியும். ஓகே சார், நான் கொடுத்துறேன். ஆனா எந்த குளறுபடியும் இல்லாம சர்டிபிகேட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் ப்ளீஸ். அதெல்லாம் பக்காவா இருக்குமா, நீங்க கவலையப்படாதீங்க. பிரியா, உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் நான் SMS பண்றேன், அந்த அக்கவுண்ட்ல நீங்க பணத்தை போட்டுருங்க. எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எரேஸ் பண்ணனும் சொன்னீங்கல்ல, பத்மினியோட ஒரிஜினல் சர்டிபிகேட் அது எங்க இருக்கு? என்கிட்ட தான் சார் இருக்கு. அத முதல்ல நீங்க எரிச்சிருங்க. ஏன் சார்? இல்லம்மா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா. சார் பிரச்சனை வராது, அப்படி பிரச்சனை வந்தா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, அதனால அதை எரிச்சிருங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஏண்டி, எதுவும் சொதப்பிட மாட்டார்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாதடி, எனக்கே இவரால நிறைய விஷயம் நடந்திருக்கு. சொன்ன மாதிரியே செய்வாரு, உனக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி கூடிய சீக்கிரம் எனக்கு இந்தியா கிடைச்சிடுவாள்ல? கண்டிப்பா கிடைச்சிருவாடி. அப்போ எனக்கு அது போதும்டி, அதுக்காக நான் எவ்வளவு லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவேன். தேங்க்யூ டி, தேங்க்யூ வெரி மச். விடுடி, இதுக்கெல்லாம் போய் சரி வா போலாம்.